கிரிஷ் தெரியாமல் தான் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுது. அஜயோட அப்பா வச்ச டெஸ்ட்டில் வந்து கிரிஷ் வந்து பாஸ் பண்ணிடுறான். இதனால் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு முத்து. இன்னொரு பக்கம் நீ வேணும்னு பண்ணலப்பா, நீ தெரியாமல் தான் பண்ணிட்ட அப்படின்னோடனே கிரிஷும் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்டா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், சாரிடா அப்படின்னு அஜயோட கையெல்லாம் படித்து மன்னிப்பும் கேட்குறாரு கிரிஷ். ஸோ இந்த பக்கம் வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு முத்து. ரொம்ப தேங்க்ஸ் சார், அவனோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு கால் பண்ணி, அப்பா அப்பா இந்த மாதிரி கிரிஷ் வந்து போகலப்பா சீர்திருத்த பள்ளிக்கு, அவன் வந்து நான் இந்த மாதிரி மன்னிச்சு விட்டாங்கப்பா அப்படின்னு எனக்கு தெரியும்ப்பா, நீ சாதிச்சிருவேன்னு, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீ கிருஷி அனுப்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை வந்து அப்படி சொல்கிறாரு. முத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ வீட்டுக்கு வர முத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா கதையுமே வந்து மீனா கிட்ட கேட்டதுக்கப்புறமா சொன்னதுக்கப்புறமா இதை யார்ட்டையும் சொல்லாதுன்னு கூட முத்து வந்து சொல்லலை. இதனால் மீனாக்கு வந்து ரொம்பவே வெறுப்பாக இருக்குது. மனோஜ் ஒரு பக்கம் நினைக்கும் போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிரிஷ் வந்து போகலப்பா, எனக்கு இப்போ தான் மன நிறைவாக இருக்குப்பா அப்படின்ட்டு முத்து பேசிகிட்டு இருக்கும்போது, அது எப்படி தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும், இல்லைன்னா திரும்ப திரும்ப அதை தப்பு பண்ணிகிட்டே தானே இருப்பாங்க, அவன் சீர்திருத்த பள்ளிக்கு தான் போயிருக்கணும் கிரிஷ் அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு கோவம் வந்துடுது. தப்பு பண்ணிட்டா சீர்திருத்த பள்ளிக்கு போகலாம், தப்பே பண்ணாமல் எதுக்காக போகணும், மற்றவங்க தப்பு பண்ண தப்புக்காக ஒருத்தவங்க வந்து போக முடியாதுல்ல அப்படின்னு திரு திரு முழிக்கிறாரு மனோஜ். ஏதோ ஒரு விஷயம் வந்து மீனாக தெரிஞ்சிருச்சு, முத்து வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல இருக்கு, நம்மளை வந்து ப்ளேம் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இனிமேல் நம்ம இங்கே உட்காரக்கூடாதுன்னு எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு மனோஜ் வந்து எந்திரிக்கும் போது, இங்கே பாருங்கள் கொஞ்ச நாளாக நானும் எல்லா விஷயத்தையும் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போனது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது மனோஜ்க்கு. ஸோ ரோஹிணி ஒரு ஃப்ராடுன்னு பார்த்தா சின்ன வயசுலேருந்தே வந்து மனோஜ் அதை விட பெரிய ஃப்ராடாக இருக்கார். கரெக்டாக தான் ஜோடி சேர்த்து விட்ருக்காரு டேரக்டர். ஸோ சீக்கிரமே ரோஹிணியை மாட்டி விடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியே மனோஜோட கதையை வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் யாருக்கெல்லாம் ரொம்ப போர் அடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.